அறியாத மன்னாவ உனக்கு எங்க தரதுக்கு சித்த வைத்தார் தெரியுமா? வனாந்திரத்துல. எல்லாம் இழந்து ஒண்ணு இல்லைங்கிற நிலையில ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் அந்த வனாந்திரத்துல கர்த்தர் புதிய காரியத்தை, பெரிய காரியத்தை செய்ய போகிறார். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 9-13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 21:9-13 வசனங்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த மாதம் தந்த வார்த்தை இதுதான். அவருடையவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் கரை இறங்கின உடனே அவர்களுக்கு காண்பித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் கையிலே அதை எடுத்து கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தகப்பன் எனக்கானதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் காண்பிக்கிறார், கையில எடுத்து கொடுக்கிறார். ஆமென். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை. ஆனா உண்டு பண்ணதுக்கு அப்புறம் கரை சேர்ந்த உடனே, அந்த கரையில இறங்கின உடனே, ஆமே, கடந்த நாட்கள் ஆவியானவர் இந்த வார்த்தை அதிகமாய் இடைப்பட்டதுனாலதான் இந்த மாதம் இந்த வார்த்தையை எடுத்து பேசி கொண்டிருக்கிறோம். ஆமே, நம்பிக்கையோடு காத்திருங்கள். நமக்கு கரை தெரியலைனாலும் சமுத்திரம்னு ஒண்ணு இருந்துன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன உண்டு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, கரை உண்டு. ஹல்லேலூயா. அவன் கரை உண்டு, கலங்காதே. கரை உண்டு. ஹல்லேலூயா. நடுக்கடல்ல இருக்கிறவங்கள நடுக்கடல்ல இருந்து சுத்தி பார்த்தா என்ன தெரியாது தெரியுமா? கரை தெரியாததுனால எது இல்லைன்னு ஆயிராது. கரை இருக்கான்னு கேட்டா கரை இருக்கு, எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. இவங்களுக்கு கரை தெரிந்தது எப்படி தெரியுமா? அந்த கரையில யார் நின்றா தெரியுமா? இயேசு. அவர்தான் நம்முடைய கலங்கரை விளக்கு. ஹல்லேலூயா. கலங்கர், நம்முடைய கலங்கரை தீபமே அவர்தான். வழிகாட்டுகிறவர், வழி நடத்துகிறவர். கடற்கரையில் அந்த கலங்கரை தீப விளக்கு இருக்கும் பாருங்க. கடல்ல மீன் பிடிக்க போறவங்களுக்கு அது வழிகாட்டும். இங்க கரை இருக்கிறது, இந்த இடத்துல திரும்பலாம். கரையில இயேசு நிற்கிறார், கலங்கரை விளக்காய். ஹல்லேலூயா. அவர்தான். இயேசுவை பாருங்கள். அதுதான் நம்ம மெடிடேஷன்ல கேட்டோம். ஆமென். அவங்க இயேசுவை பார்க்கிறாங்க. கரையிலே இயேசு நின்றார். இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசு வண்டை வருகிறார்கள். இயேசுவினிடத்தில் அவங்க வந்த போதுதான் அவர்களுக்காக அவர் என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்பதை அவர்கள் கண்டார்கள். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தை தருவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதுதான் அந்த பிராமிஸ் சர்வீஸ்லயே சொல்லப்பட்ட வார்த்தை. Closeness to God reveals what He has prepared for us. ஆண்டவரோடுள்ள நெருக்கம் அவர் நமக்காக என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. சாமுவேலுக்கு சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டார், என்ன சாமுவேல் எனக்காக ஒரு பெரிய விருந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாருன்னு. அவர் யோசித்திருக்க கூட மாட்டார். அவர் வந்தது கலக்கத்தோடு, காணாமல் போன கழுதை கிடைக்குமா கிடைக்காதா இது விசாரிக்கிறதுக்காக வரார். அப்படி வரும்போது சாமுவேல் சவுலை அழைத்து கொண்டு போகிறார். தன் பக்கத்திலேயே வைத்திருக்கிறார். பக்கத்திலேயே வைத்துட்டு இருக்கும் போது திடீரென்று வேலைக்காரனை பார்த்து, நான் உன்கிட்ட ஒரு போர்ஷனை ஒதுக்கி வைக்க சொன்னேன்ல, அதை எடுத்துட்டு வான்னு சொல்லும் போது அதை எடுத்துக்கொண்டு சவுலுக்கு முன்பாக வைக்கிறாங்க. வச்சதும் சாமுவேல் சொல்றாரு. 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சமையல்காரன் முன்னம் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான்.
அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, இதை எனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எனக்கென்று வைக்கப்பட்டதை நான் அடையணும்னா, அது எனக்கு சொந்தமாகணும்னா, நான் யாரை நெருங்கணும் தெரியுமா? இயேசுவை நெருங்கணும். நீங்க எவ்வளோ காரியத்துக்கு என்னெல்லாமோ முயற்சி எடுக்கிறீங்க. இந்த காரியத்துக்கு எடுத்த முயற்சி என்ன? எடுத்த பயிற்சி என்ன? இதுதான் இன்னைக்கு கேள்வி. இயேசுவோடு நெருங்க அதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் எடுக்கிறோம், என்ன கிரயம் செலுத்துகிறோம், ஆமா என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம அதாவது அவரா நம்மளை இழுத்துட்டு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்க, நான் எவ்வளவு நாள் தான் உன்னை இழுக்கிறதுக்கு? ஆமா, நீ என்னைக்கு என்ன பிடிக்க போற? ஆமே, நான் அவரை கண்டேன். உன்னத பாட்டுல நம்ம கேட்டோமே 2 வாரத்துக்கு முன்னாடி. ஆமே, அவரை கண்டது நான் அவரை எப்படி பற்றி கொண்டேனா, விடாமல் என் தாயின் வீட்டில், என் தாயின் அறையில என்னை கொண்டு வந்து விடும் வரைக்கும் நான் அவரை விடாமல் பற்றி கொண்டேன். அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புறார் தெரியுமா? என்ன விடு, நாம் போகணும் அப்படின்னு அவர் சொல்ல விரும்புறார். அவர் போறதுக்காக அல்ல, அப்படி ஒரு பிடி நம்ம பிடிக்கணுமா. யாக்கோபை பார்த்து சொல்வார், பொழுது விடுகிறது, நாம் போகட்டும், விட மாட்டேங்கிறான். யாக்கோபு பூச்சி, அவருக்கு தெரியாதா? ஆமே, ஹல்லேலூயா. பூச்சியை அடிக்கிறதுக்கு பேட்டில இருந்து என்னெல்லாமோ இருக்கு. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய பிரசன்னத்துல பர்வதமே புகையுமா. அப்படிப்பட்டவர் பிடி கொடுக்கிறார், பிடி கொடுக்கிறார். யாக்கோபுக்கு பிடி கொடுக்கிறார். யாக்கோபு என்ன விடு, நான் போறேன். இது அவருக்கு பிடிச்சிருக்கு, இது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப நம்ம கிட்ட எப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, தயவு செய்து என்ன புடின்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, என்ன விடு, ஓர பிடிக்காத, ரொம்ப பிடிக்காத, இருக பிடிக்காத. ஆண்டவர் அவருடையவர்களிடத்துல இதை எதிர்பார்க்கிறார். நமக்கு என்ன தேவை? ஆண்டவரோட நெருக்கம் அல்ல தேவை, நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு அதை செய்வேன்னு சொன்னீங்களே, இதை செய்வேன்னு சொன்னீங்களே, அப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் சொல்லல. கரையிலிருந்து ஆண்டவர் கேட்கவே இல்லை, ஜனங்கள்ட்ட சொல்லவே இல்லை, சீஷர்கள்ட்ட. இங்க பாருங்க, ஆமே, நான் உங்களுக்காக என்னெல்லாம் வச்சிருக்கிறேன் பாரு, வா, இப்படி கூப்பிட்டார் ஆண்டவர். கூப்பிடவே இல்லை. உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு தான் கேட்டார். ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார். ஒன்னும் இல்லைன்ட்டாங்க. எப்படி இருக்கும்னு கேட்கிறார். ஆமா, எப்படி இருக்கும்? இங்க பாரு, என்ன விட்டுட்டு நீ ஒன்னு தேட போற பாத்தியா? ஆமே, நம்ம பல நேரத்துல நமக்கு நேற்று இரவு செய்தியில இத நம்ம கேட்டோம். ஆமே, பேதுருவுக்கு இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டான சோன். அதை விட்டுட்டு தான் வந்தார். இப்ப அவருக்கு அழைப்பு இருந்தாலும் தேவை பெருசா இருக்கு. அவ பேதுரு நினைச்சாரு, தற்காலிகமாக அழைப்பை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பழைய லைஃபுக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்ப போறார். போய் அவர் நினைச்சாரு, நம்ம போனா எப்படியும் கிடைக்கும். ஏன்னா அதுல ஒரு எக்ஸ்பர்ட். ஆண்டவர் சொல்வார், நீ தூண்டில போட்டு ஒரு மீனை பிடி, முதல் மீன் வாயில என்ன இருக்கும்? ஒரு வெள்ளி பணம். தூண்டில் போட்டு பேதுரு மீனை பிடிச்சாரா இல்லையா? பிடிச்சார். அவருக்கு தூண்டில் போட்டும் பிடிக்க தெரியும், வலை போட்டும் பிடிக்க தெரியும், மீனை பிடிச்சா எங்க வெட்டணும்னு தெரியும். அதனாலதான் மனுஷன் காதை வெட்டினார். அது வெட்டி பழக்கம். மீன் சைடு அப்படி வெட்டி பிடிச்சதும் காதை ஒரு வெட்டு விட்டா 2 காதையும் வெட்டி இருப்பார். அதுக்குள்ள ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். எல்லாமே தெரியும். அப்ப எல்லாம் தெரிஞ்சது நமக்கு கம்ஃபர்ட் சோன். எல்லாம் தெரிந்தது அதனாலதான் நமக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு தேவை பெருசாகும் போது நம்ம எதை நோக்கி திரும்ப ஆரம்பிப்போம் அப்படின்னா, எது நமக்கு தெரியும், எது நமக்கு கைகூடி வரும், அப்படி திரும்ப ஆரம்பிப்போம். ஆனா ஆண்டவர் அவருடையவர்கள் எப்படி நடத்துவாருன்னா, அறியாத வழியில குருடரை அவர்கள் அறியாத வழியில். இதுதான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல இந்த வேர்டு? உன் பிதாக்கள் அறியாத மன்னாவை உனக்கு எங்க தரதுக்கு சித்த வைத்தார் தெரியுமா? வனாந்திரத்துல. எல்லாம் இழந்து ஒண்ணு இல்லைங்கிற நிலையில ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால், அந்த வனாந்திரத்துல கர்த்தர் புதிய காரியத்தை, பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமேன். வனாந்திரம் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றா, நான் சொல்ல என்ன கேட்ட சொல்ல, எங்க அப்பா டேஸ்ட் பண்ணாத ஒண்ண என் லைஃப்ல டேஸ்ட் பண்ண வைக்க போகிறார். உன் பிதாக்கள் அறியாத மன்னா.
ஹalleluya. என்ன பர்சனலா ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை இது. ஆமென். பிதாக்கள் அறியாத மன்னா. இதுக்கு அதனால முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தை, அதனால ஆண்டவர் வந்து ஒரு ட்ராக்க போடும்போது ஆண்டவர்கிட்ட நீங்க ட்ராக்க மாத்திராதீங்க, அந்த மேப்பை கையில வாங்குங்க. ஹalleluya. ஆண்டவரே நடத்துற ஓகே, ஏதோ ஒண்ணு பெஸ்டா தரப்போறார், சிறந்ததை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். சொல்லுங்க, வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள். அவர் நயங்காட்டி அழைப்பார், ஆனா ஏமாத்த மாட்டார். ஆமென். அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு செய்ய முடியாம போறதுக்கு அவர் அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. அவர் ஏமாற்றவே மாட்டார். அவர் சொன்னது அந்த ஒரு உறுப்பு கூட மாறாம நிச்சயம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கணும். நீங்க ஏதாவது சீஷர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா 200 முழம் தூரத்துல இருக்கிறாங்க, கடல்ல இருக்கிறாங்க. இயேசு கரையில நிற்கிறார். இவங்களுக்கு இடையில 200 முழ தூரம் இருக்கிறது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இயேசு தம்மண்டை இவர்களை கொண்டு வரணும். இனிஷியேட் எடுக்கிறது, அதாவது இதுக்கான முயற்சி எடுக்கிறது ஃபுல்லா யாரு அப்படின்னா ஜீசஸ் தான். பட் நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட வேண்டிய காரியங்களை ஒன்றுதான். கண்களை எங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்ப என்னெல்லாம் இருக்கு இவங்களை சுத்தி? கடல் இருக்கிறது, வலை இருக்கிறது, படகு இருக்கிறது. ஆமென். கரையில இயேசு இருக்கிறார். இவங்க இரவுல மீன் பிடிக்க போறாங்க. வேதம் 3வது வசனத்துல சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ராத்திரியில் அவங்க ஒருவேளை மீன் பிடிச்சா இவங்க யாரை பார்த்திருக்க மாட்டாங்க தெரியுமா? கரையில இருக்கிற இயேசுவை பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்க கையில ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை கர்த்தர் தருவதற்கான காரணத்துல ஒன்று என்ன தெரியுமா? நீங்க பார்க்க வேண்டியவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக. கண்கள் இயேசுவை பார்க்கட்டும், இயேசுவை பார்க்கட்டும். உங்கள் கண்கள் இயேசுவை பார்க்குமானால் அவர் ஆயத்தம் பண்ணினதை நிச்சயமாய் பார்க்க வைப்பார். ஆண்டவரிடத்துல நெருங்கிறதுக்கு நாம கண்களை ஏறெடுக்கணும். கண்களை ஏறெடுக்கணும்னு அதன் அர்த்தம் என்ன? நான் ஒன்ன பார்த்துட்டு இருக்கிறேன், இப்போ என் கரையில நிக்கிற இயேசுவை பார்க்கணும்னா இதை விட்டு என் பார்வையை திருப்பி அவரிடமாய் செலுத்த வேண்டும். ஆமேன். வலையும் போட்டையும் ஆமேன் கடலையும் பார்த்துட்டே இருந்ததை விட்டுட்டு இப்ப யாரை பார்க்கறாங்க அப்படின்னா இயேசுவை பார்க்கறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு ராத்திரியே கரையில வந்துட்டார். கரையில வரும்போது, கரையில வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்க போயிட்டாங்க தெரியுமா? கடலுக்கு போயிட்டாங்க. இவங்க கடலுக்கு போறாங்க. இயேசு கரையில இருந்து என்னெல்லாம் அப்பத்தை சுட்டு வைக்கிறார், அப்புறமா மீனை ரெடி பண்ணி வைக்கிறார். ராத்திரியில அவர் கிரியை செய்கிறார். இவங்க ராத்திரியில ஒண்ணுமே பிடிக்கல. ராத்திரி நேரத்துல இவங்க ஒண்ணும் பிடிக்கல. அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறார். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஹalleluya. சிலர் யோசிக்கிறாங்க, நான் இவனி வீட்டுல போய் தானே ரெடி பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட். இவர் பிரேக்ஃபாஸ்டே தந்தூரி ஃபிஷ். அப்போ ஆண்டவர் தரதெல்லாம் பெஸ்டா தருவார். ஹalleluya. இன்னைக்கு போய் ட்ரை பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஆண்டவர் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிற ராத்திரியில. அவர் என்ன செய்யறாருன்னே நமக்கு தெரியாது. விடியற் காலம் ஆகும்போது தெரியும். ஆமென். ஆண்டவர் ஆரோன்ட்ட கோலை வைக்க சொல்லுவார். ராத்திரியில் அங்க ஒரு கிரியை நடக்குது. விடியற் காலம் ஆகும்போது பார்த்தார்கள். ஆமென். சில ராத்திரி நமக்கு ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கும். ஆனா தேவனை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைக்கு தெரியும், கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை. ஹalleluya. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேது. உங்க கைகள் ஆமென். உம்மால் கூட. இந்த
இந்த சீஷர்கள் அவரண்டை நெருங்க அவங்க முதல்ல செஞ்சது இயேசுவை பார்த்தார்கள். கண்களை ஏறெடுத்து பார்க்கணும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாஷ். இவங்களுக்கு இன்னும் இயேசுவை சரியா தெரியல. எனக்கு சரியா தெரியல அதனால நான் பார்க்க மாட்டேன் இருக்காதீங்க. சரியா தெரியறதுக்காக நீங்க பாருங்க. 21வது அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள். மீன் பிடிக்கிறவங்க மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட் தான் போட்ல இருக்கிறாங்க. மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா இவங்க தொழில என்ன தொழில்? மீன் பிடிக்கிற தொழில். அப்போ பொழுது விடிஞ்சாச்சு, நைட்டு கிடைக்கல. ஆமே, பொழுது விடிஞ்சாச்சு. இவர் சொல்ற, நீங்க வலதுபுறமாய் வலைய போடுங்க அப்படின்னு. நாங்க ஏன் வலதுபுறம் போடணும்? நாங்க இடதுபுறம் போட்டா என்ன? ஒன்னும் கேட்கல. வேதம் சொல்லுகிறது, வலதுபுறமாய் வலைய போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். அப்படியே அவர்கள் போட்டு இந்த சீஷர்களுடைய அடுத்த குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆமே, நம்பிக்கை இல்லைன்னாலும் அவர் சொல்றத கேட்பாங்க. ஆமே, ஹல்லேலூயா. அதாவது விசுவாசத்தை பில்ட் பண்றதுக்காக ஆண்டவர் சில காரியத்தை செய்ய சொல்வார். வேலைக்காரங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சா இந்த தண்ணி ரசமா மாறும்னு? இல்ல. ஆனா வேலைக்காரங்க ஒண்ணு செய்வாங்க, அவர் சொல்றத செய்வாங்க. எனக்கு ஃபெய்த் இல்ல, ஆனா அவர் சொல்ற வார்த்தையை நான் கீழ்ப்படுகிறேன்னா அதுல என்ன கிரியை வெளிப்படும் தெரியுமா? விசுவாச கிரியை வெளிப்படும். ஆமென். இவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, ஒண்ணுமே இல்ல. நைட் ஒண்ணும் கிடைக்கல. வலதுபுறமாய் வலைய போடுங்க. இன்னும் இவர்களுக்கு இவர் யாருன்னு தெரியல. ஆண்டவர் யாருன்னே தெரியாம அவரை நம்புறாங்க. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இல்ல, எல்லாத்திலையும் குறைவு. ஆனால் அவர் என்கிட்ட ஒண்ணு சொல்லும் போது நான் அதை செய்யறேன் தெரியுமா? அதை கர்த்தர் கனப்படுத்துவார். கீழ்ப்படிதல். ஆமென். இது the obedience இருக்குல்ல, அது practical expression of love. ஆண்டவர் மேல இருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துவதனுடைய இந்த கிரியை தான் கீழ்ப்படிதல். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை உண்டு, எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். அதுல 22 முதல் நீங்க படிச்சீங்கன்னா, இஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் இயேசுவை பார்த்து கேட்பான். என்ன கேட்பான் என்றால், ஆண்டவரே, இந்த வேர்டை கவனிக்கணும், நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? ரீசன் என்ன ஆண்டவரே? எவ்வளவு பேர் இருக்கிறாங்கப்பா, ஆனா எங்களுக்கு தானே உங்களை நீங்க காட்டுறீங்க. அப்படி சொல்லும் போது ஆண்டவர் கொடுத்த பதில பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் ஆண்டவர் அந்த இடத்துல உலகம் நீ அப்படி பார்க்க பாரு, நீ இல்லப்பா, மொத்தத்திலேயே ஒருத்தன் என் மேல அன்பா இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பா. நாங்கள் யாரெல்லாம்? நானும் பிதா, நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம். அவ்வளவுதான். நீ என்ன ஸ்பெஷல் தெரியுமா? நான் சொன்னது நீ வந்த பாத்தியா, இதுதான் உன்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலே. நான் சொன்னதை நீ கீழ்ப்படிஞ்ச பாத்தியா, அது உலகம், அது உலகம். அப்படி நான் தள்ள மாட்டேன். என் சத்தத்தை ஒருத்தன் கேட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டானா என்ன, அவனுக்கு வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடறேன். அதுதான் இங்க நடக்கிறது. அதுதான் என்ன நடக்கிறது. இவங்க கீழ்ப்படுகிறாங்க பாருங்க, கீழ்ப்படுகிறாங்க, கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க யோவான் இடத்தில் வருகிறார். யோவான் இடத்தில் வரும்போது யோவான் முதல்ல என்ன செய்தான் தெரியுமா? தடை செய்தான். வேதம் சொல்லுகிறது தடை செய்தான். அப்பொழுது இயேசு சொல்வார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்பொழுது அவன் இடம் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒபே பண்றான். ஒபே பண்ணதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல இறங்குறதை யார் பார்க்கிறா தெரியுமா? யோவான் பார்க்க. அவனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32ல யோவான் என்ன சொல்லுகிறான் என்றால், ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமா? எனக்கும் இவரை தெரியாது யாருன்னு, நானும் இவரை அறியாது இருந்தேன். ஆனா இடம் கொடுத்தான் பாருங்க,
கீழ்ப்படிஞ்சான் பாருங்க, அவர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். அதாவது இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதுதான். அவரை அறிகிற அறிவிலே வளருங்கள். அவரை அறிகிற அறிவிலே வளர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒபே பண்ணுங்க, ஒபே பண்ணுங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுக்கும் போது ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை இன்னும் உம்மை அறியணும், இன்னும் கிட்டி சேரணும். ஹல்லேலூயா. பாதரட்சை கலட்டினார் சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ விடியற் காலத்திலே ஆயத்தமாகி மலை மேல வா. யாத்திராக 34 எடுக்க வேண்டாம். 2 நீ உடைச்சு போட்ட தெரியுமா, அதே மாதிரி 2 கற்பலைகளை கையில எடு. உன் கூட ஒருத்தனும் வரக்கூடாது. மலையில ஒரு ஆடு மாடு மேயக்கூடாது. நீ வந்து நில்லு. அவன் அதே மாதிரி வந்து நிற்கிறான். அவர் சொல்றார், நான் இரக்கம் உள்ளவர், நான் கிருபை உள்ளவர், நான் தயவு உள்ளவர். தம்மை வெளிப்படுத்துகிறார். நீங்க ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுறீங்கனாலே அடுத்து நீங்க அடுத்து உங்களுக்கு கிடைக்க போகிற பெரிய சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? ஜீசஸ் யாருங்கிறது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். இயேசு யாருங்கிறது உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். படகுல இயேசு வந்து உட்காரும் போது பேதுருட்ட கொஞ்சம் தள்ளு அப்படின்னார். பேதுரு கொஞ்சம் படகு தள்ளுகிறான். பேதுரு அவரை யாரா பார்க்கறது தெரியுமா? போதகரே, ஐயரே அப்படிம்பார். நாம் சில பார்க்கிறோம், என்ன ஜீசஸ் ஐயரா, ஐயரே, போதகரே அப்படி. அடுத்து சொல்ல வலைய போடு அப்படிம்பார். அதை ஓவே பண்ணுவான் தெரியுமா? அடுத்து இயேசுவை எப்படி பார்த்தான் தெரியுமா? ஆண்டவரே. அவனுக்கு அந்த ரெவலேஷன் கிடைக்குது, ரெவலேஷன் கிடைக்குது. ஜீசஸ் யாருங்கிறது இன்னைக்கு எத்தனை வருஷம் ஏன் பரிசேயர்களுக்கும் வேத பாரகர்களுக்கும் இயேசுவை தெரியல தெரியுமா? அவங்களுக்கு வசனம் தெரியுதும், வசனத்தை படிச்சாங்களே தவிர வசனத்தை பிடிக்கல. ஆமென். எனக்கு பைபிள் தெரிஞ்சதுனால ஜீசஸ் தெரியும் கிடையாது. நான் பைபிளுக்கு கீழ்ப்படிஞ்சா எனக்கு ஜீசஸ் தெரியும். இங்க பாருங்க, 21வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லி இவங்க செய்யறாங்க பாருங்க. 7வது வசனத்தை பாருங்க. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இயேசுவுக்கு அன்பா இருந்தவன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வரார் பாருங்க. எப்படி கிட்ட கொண்டு வரார்? அவர் கர்த்தர் அப்படிங்கிறார். இதுவும் எனக்குள்ள ஒரு கேள்வி எழும்புச்சு. ஆண்டவரே, அந்த அத்தனை பேர்ல யோவானுக்கு மட்டும் தானே முதல்ல காட்டி கொடுத்தீங்க? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் சிலுவையில தொங்கின காட்சியை ஒரே ஒருத்தன் தான் பார்த்தான். யார் தெரியுமா? யோவான் மட்டும். வேற யாரும் பார்க்கல. வேற எல்லாரும் எங்கேயோ ஓடி ஓடி ஒளிச்சிட்டான். சிலுவையை பார்த்தான், சிலுவையை பார்த்தான். கிராஸ பார்க்கிறவன் குளோரிய பார்ப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிராஸ பார்த்துட்டேன்னா மகிமை உனக்கு தான் முதல்ல வெளிப்படுத்தப்படும். ஆமென். யோவான் மட்டும்தான் சிலுவையில, இயேசு சிலுவையில அடி. எல்லா செய்தியும் எல்லாருக்கும் தெரியும். ஆனா கண் கூட பார்த்தது யார் தெரியுமா? யோவான் மட்டும்தான். எத்தனை பேர் இருந்தாலும் கஷ்டத்துல ஒருத்தன் நிப்பான்னு வைங்கள, இயேசு யாருன்னு அவனுக்கு தான் முதல்ல தெரியும். நெருக்கத்துல நிக்கிறவனுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துவான். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ நாமத்தை மறுதலியாததுனால. glory. எந்த கஷ்டத்திலும், எந்த நெருக்கத்திலும், எந்த துன்பத்திலும், எந்த வேதனையிலும் சிலுவையை ரிஜெக்ட் பண்ணாம நிக்கிறவன் கிறிஸ்து அவனுக்கு தம்மை முதலாவது வெளிப்படுத்துவான். ஹல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். கர்த்தர்னு சொன்னதும் ஸ்பீடு கூடுது, ஸ்பீடு கூடுது. அப்ப இதுவரை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இப்படி நிக்குது. இப்போ இயேசு யாருங்கிற வெளிப்பாடு கிடைச்சதும் பேதுரு கடல்ல குதிக்கிறான். எதுக்கு தெரியுமா? நீந்தி அவரிடத்துல போறதற்கு. நீந்தி. ஆமென். நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்குறதற்கு எது பிரதானமான தேவை அப்படின்னா, இயேசு யாருங்கிற அறிவு, இயேசு யாருங்கிற அறிவு தேவை. ஆமென். பேதுரு கடல்ல குதித்தான். எதுக்கு குதித்தான்? அடுத்த வசனம் படிக்கும் போது தெரியும். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படகில் இருந்து கொண்டே
மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அப்ப மற்றவர்கள் படகிலிருந்து இழுத்துட்டு வராங்க. பேதுரு எங்க இறங்கி வராரு? கடல்ல இறங்கி நீந்தி முதல்ல வர்றது. அதாவது பேதுரு கல்லறைக்கு பார்த்து 2 பேரும் ஓடுறாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி செய்தி மகதலேனா மரியாள் வந்து சொன்னதும் 2 சீஷர்கள் ஓடுறாங்க. யாரெல்லாம் தெரியுமா? பேதுருவும் யோவானும். ஸ்பீடா ஓடுனது யாரு தெரியுமா? யோவான். நேர யோவான் கல்றேன்னு வந்து நின்ட்டார். எதுக்கும் பார்த்துடுத்து போ கல்லறை. பேதுரு நேரம் உள்ள ஓடி போயிட்டார். உள்ள ஓடி போய் பார்த்துட்டு ஆமே இவன் கடல்ல குதிக்கிறான். மேற்சட்டை எடுத்து கட்டி கொண்டு ஆமே நேத்து முந்தின நாள் நைட்டு சொல்லிருப்பான், பேதுரு ட்ரெஸ் எல்லாம் விலை கிடக்கு, இனி இருந்தா என்ன விலகனா என்ன. அதாவது லைஃபே இல்லைன்றவன் ஆமே அவர் கர்த்தர் அப்படின்னதும் வேகம் கூடுது. மற்றவங்க எல்லாம் இழுத்துக்கொண்டே, அதாவது இழுத்துக்கொண்டு வராங்கன்னா எவ்வளவு பாரம். 153 பெரிய மீன். ஆனாலும் அவர் யாருன்னு தெரிஞ்சிட்டுன்னு வைங்களேன், உங்களால கிட்ட போகாம இருக்க முடியாது, உங்களால நெருங்காம இருக்கவே முடியாது. ஆமென். வேகம். கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொண்டது மட்டும் இல்ல, அவரை நோக்கி நகருங்கள். இவங்க அப்படிதான் வராங்க பாருங்கள். ஆமே, உத்தரவு கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், அவர் யார் என்பதை அறியுங்கள், அவரிடமாய் நகருங்கள். மூவ் டுவர்ட் ஜீசஸ். அவரை நோக்கி. அப்படிதான் சீஷர்கள் கரையிலே வந்து அவர் அண்டை சேர்ந்தார்கள். இயேசு அண்டை நெருங்க. கிறிஸ்து யார் என்று அறியணுமா? அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய உங்களுக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிட்டே இருக்கும். அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இப்படி அவர் அண்டை வந்த சீஷர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 5 காரியத்தை வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். 5 நிமிடத்துல அல்லது மேக்சிமம் 10 நிமிடத்துல. 1, அவர்களுக்கு அந்த வேளைக்கென்று அவர் ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் கண்டார்கள். ஆமே. 21:9 அதில் தான் நாம் பார்த்தோம். ஆமேன். கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். க்ளோஸ்னஸ் ரிவீல்ஸ் ப்ரொவிஷன்ஸ். ஆண்டவரோடு உள்ள நெருக்கம் நமக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே நமக்கு கிருபையாய் பெற்று தரும். அது வெளிப்படுத்தும். என் தேவை என்ன என்பதை கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. தேவை அறிந்து தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான். இதுல எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த வலை நிறைய மீனை பிடிக்க வச்சாரு, கஷ்டப்பட்டு இழுக்க வச்சாரு. கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன ரெடி பண்ணி வச்சாரோ அதான் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதன் அர்த்தம் என்ன? பேதுரு, ஏன் நான் தரத நீ சாப்பிட, அவ்வளவுதான். நீயா என் கையினால நான் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது, அவர் கையினால நான் சாப்பிட்டேன்னு சொல்லணும். அவருக்கு சில காரியத்துல ரொம்ப ஜெலஸா இருப்பார், வைராக்கியமா இருப்பார். என்ன பிடிச்சுக்கோ, எல்லாம் ரைட்டு, நீ பிடிச்ச சிலவட்டை எனக்கு கொண்டு வா அப்படின்ட்டார். அதை நான் பார்த்துக்கிறேன், முதல்ல இதை சாப்பிடு. ஆபிரகாம் யுத்தம் பண்ணிட்டு வரும்போது மெல்கிசேதேக்கு இடையில வேகமா வராரு. ஏன்னா அவர் கொடுக்கறத அவன் சாப்பிடணும், அப்பத்தையும் ரசத்தையும். அதாவது அவங்க ஜனங்கிட்ட இருந்து அப்பத்தை வாங்கி பெருக பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஆனா அவர் தம்ம கொடுத்ததை அவங்க ஏத்துக்கல. அது அவருக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டு. என்னைக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தையை சொல்ல நான் ஏவப்படுகிறேன். நான் சொல்றேன், நீங்க யோவான் 6வது அதிகாரம் படிச்சீங்கன்னா, ஜனங்கள் இயேசுவை யாராக்க மனதா இருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கும் தெரியுமா? ராஜாவாக்கும்படி. ஆனா இயேசு போயிருவார். ஏன் போயிருவார்னா, ஜனங்க ஏன் அவரை ராஜாவாக்க மனதா இருந்தாங்க? இந்த ராஜா நல்லா இருக்கிறாரே, நம்ம அவர்கிட்ட வந்து அவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? சாப்பாடு கொடுக்கிறார்.
ஆமென். எனக்கு இவர் சாப்பாடு தருவாரு, எனக்கு இவர் சுகம் தருவாரு, அதனால இவர் எனக்கு ராஜா அப்படிங்கிற மனநிலைமையில அவர் ராஜாவாக்க நினைக்கிறாங்க பாருங்க. இது அவருக்கு பிடிக்கல, இது அவருக்கு பிடிக்கல. அதாவது இயேசு உனக்கு எதுக்குப்பா ராஜா? இயேசு எனக்கு அது தருவார், இது தருவார். நான் இப்படி உனக்கு ராஜாவா இருக்க கூடாது. நான் எப்படி ராஜாவா இருக்க விரும்புறேன் தெரியுமா? உன் சரீரத்தின் மேல நான் தான் அதிகாரி. இப்படி நான் உனக்கு ராஜாவா இருக்க விரும்புறேன். அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? என் மாம்சத்தை நீ புசிக்கணும், என் ரத்தத்தை நீ பானம் பண்ணணும். அப்போ உனக்குள்ள இப்ப என்ன இருக்கிறது? என்னுடைய ரத்தம், என்னுடைய மாம்சம். அப்போ அப்படி ஆகும்போது உனக்கு நீ அதிகாரி கிடையாது. உனக்கு யார் அதிகாரி? உனக்கு நான் அதிகாரி. அப்ப நீ உன் இஷ்டப்படி வாழ முடியாது. யார் இஷ்டப்படி தான் வாழணும்? உன் ராஜாவின் இஷ்டப்படி வாழணும். ஜனங்கள் இது கடினம். எங்களுக்கு அப்படிப்பட்ட ஜீசஸ் எல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு என்ன ஜீசஸ் தெரியுமா? இப்படி வச்சு இப்படி எடுத்தா அப்பவும் மீனும் இருக்கணும். எங்களுக்கு நல்ல கவனிங்க. நம்ம எப்படி நம்ம இயேசுவை அவரை ஒரு ப்ரொவைடரா மட்டும்தான ராஜாவாக்க பார்க்கிறோம். அவரை லார்டா, அவரை ரெடீமரா நம்ம இப்படி பார்க்க ஆரம்பிக்கிறோமா? நான் எனக்கு அவர் அது செய்வார், இது செய்வார், அதனால எனக்கு அவர் இயேசு ராஜான்னு சொன்னா அவர் விலகி போயிடுவாராம். அவர் அப்படி அவர் பெரிய சிங்காசனத்தை பார்த்தவர். ஆமே, நட்டு கலந்த சிங்காசனத்துல இருந்து உட்காருவார். அவர் பெரிய சிங்காசனத்தை பார்த்தவர். அவர்கிட்ட அவர் எனக்கு அப்பம் தருகிறார், அதனால அவர் எனக்கு ராஜா, அவர் எனக்கு மீன் தர்றார். அவர் நீ போ, நீ அந்த மீனை சாப்பிட்டுட்டே இரு, நான் போறேன். அவர் போயிடுவார். போயிட்டு திருப்பி ஜனங்க வராங்க, அதே மனநிலைமையில வர்றாங்க. ஆண்டவருக்கு துக்கம் ஆயிட்டு. இவங்க எல்லாம் அற்புதம் பார்த்ததுனால வரல. அற்புதம் பார்த்ததுனால அதனுடைய சரியான அர்த்தம் அடையாளம். அவர் ஆண்டவர் ஒவ்வொன்று செய்யறதுல அடையாளம் இருக்கிறது. அவங்க அதுல நான் ஒரு அற்புதம் கொடுத்தேனே, அப்பத்தை கொடுத்து அதுல இருக்கிற அடையாளத்தை பார்க்கல, அடையாளத்தை பார்க்கல. இப்ப சொல்றேன், என் மாம்சத்தை புசித்து நீ என்ன ராஜாவாக்கணும்னு நினைக்கிறேல. இப்ப நான் சொல்றேன், நான் தான் ஜீவாப்போம். என்ன புசி, என்ன உட்கொண்டு. இல்ல உங்களை நான் உட்கொண்டேன்னா அதுக்கப்புறம் எங்க இஷ்டப்படி வாழ முடியாது. இது கடினமான உபதேசம். அப்படி நீங்க எங்களுக்கு ராஜாவா இருக்க கூடாது. ஆண்டவர் சொன்னா, போக மனதா இருந்தால் போ. சீஷர்களை பார்த்து சொன்ன, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ. தேவைகள் அவருக்கு தெரியும், அவர் தருவார். ஆனா தேவைக்காக தேவனை தேடக்கூடாது. ஆண்டவர் அதனாலதான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அவங்களுக்கு. இங்க பாரு, பேதுரு அப்போ அவருக்கு சொல்லவே இல்லை. பேதுரு எதை மனசுல வச்சு மட்டும் வந்தான் தெரியுமா? அவர் கர்த்தர். அவன் அப்பத்தை மனசுல வச்சு வரல, மீனை மனசுல வச்சு வரல. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை மட்டும் மனசுல வச்சு அவர்கிட்ட நெருங்குங்க. உங்களுக்கு எல்லா தேவைகளும் கிருபையாய் சந்திக்கப்படும். தேவைகளை மனசுல வச்சு கர்த்தர்கிட்ட நெருங்காதீங்க, கர்த்தரை மனசுல வச்சுட்டு நெருங்குங்க. ஆமென். ஆயத்தம் பண்ணதை பார்த்தார்கள். இரண்டாவது, அவரோடு கூட ஐக்கியம் கொண்டார்கள். நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்கும் போது ஐக்கியம் கொள்ள முடியும். 21:12 ஆண்டவர் சொல்லுவார், வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள், கம் அண்ட் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிடுங்க, வா, காலை உணவு சாப்பிடலாம். பாருங்க, சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பந்தியில நாம அமர போகிறோம். நம்ம பந்தியில் அமரும் போது எந்த மனநிலைமையில இருக்கணும் தெரியுமா? அவர் அண்டையில் இருக்கிறோம். அவர் அண்டையில். இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல், ஞானஸ்நான உடன்படிக்கைக்கு உட்படாமல் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்கப்படுகிற காலத்தை தயவாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தூரமா இருக்கிறது வரைக்கும் எல்லாமே நமக்கு கைக்கு எட்டாததாய் தான் இருக்கும். நீங்க நெருங்க தான் எல்லாமே நம்ம கைக்கு வாய்க்கப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவரோடு நெருங்க முடியும். மூன்றாவது, அவர் நம்மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை அறிய முடியும். ஆமே, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கிட்ட உட்கார்ந்த போதுதான் பேதுருவிட்ட கேட்கிறார், இவங்க எல்லாரை விட நீ என்னிடத்தில் அன்பா. அப்ப நம்ம ஒவ்வொருவர் மேல ஆண்டவருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பை தூரத்துல இருந்து அறிய முடியாது. பக்கத்துல நெருக்கமா உட்கார்ந்து அவர் கூட சாப்பிட்டு அப்படி ரிலாக்ஸா இருக்கும் போது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு, ஆமென், சீமோனை நோக்கி, இவர்களிலும் அதிகமாக ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நம்ம 1000 எதிர்பார்ப்புகளோடு வருகிறோம். நம்ம மேல இருக்கிற தேவனுடைய எதிர்பார்ப்பு அறிய முடியும். நான்காவதாக, ஆமென், அழைப்பை குறித்த கிளாரிட்டி, தெளிவு உண்டாகும். நம்ம ஒவ்வொருவர் மேலும் அழைப்பு, ரட்சிக்கப்பட்ட எல்லார் மேலும் தேவனுடைய அழைப்பு இருக்கிறது. அப்போ அந்த
தெளிவு உண்டாகிறது. நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என் ஆடுகள், என் ஆடுகள். நான் இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்தேன் பாத்தியா, அதை நீ மேய்ச்சிக்கோ அப்படி சொல்லிட்டு. அப்போ அவன் பேதுருக்கு தெரியுது, ஓகே, அப்போ ஆண்டவர் சபையை நடத்த சொல்றாரு. அப்போ ஒரு கிளாரிட்டி. இந்த கிளாரிட்டி இல்லாததுனாலதான் திருப்பி மீன் பிடிக்க போறார். ஏன்னா லைஃப்ல ஒருக்க விழுந்துட்டார், விழுந்து எழும்பி வந்தாச்சு. ஆனால் அந்த விழுந்த காயம் மனசுல இருக்கு. இனி நம்மளை யூஸ் பண்ணுவாரா, இனி நம்ம மேல அந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டு இருந்ததுனால மறுபடியும் மீன் பிடிக்க போனார். ஆனா பக்கத்துல ஆண்டவரோடு நெருங்கி இருந்த போது அவனுக்கு இந்த கிளாரிட்டி கிடைக்கிறது. வாழ்க்கை குறித்த தெளிவு நமக்கு தேவை. ஒவ்வொருவருக்கு இல்லைன்னு வைங்களேன், நம்ம எப்போ பின்வாங்குவோன்னே தெரியாது, எங்க தடுமாறுவோன்னே தெரியாது. இதுதான் என் அழைப்பு, இதை குறித்த எனக்கு தெளிவு தேவை. தெளிவு உண்டாக எங்க இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் அண்டை இருக்கணும். இயேசு அண்டையில் இருக்கிறவனுக்கு இந்த தெளிவு உண்டாகும். அந்த தெளிவு இருந்ததுனால தான் நோவாவால பேழை கட்ட முடிஞ்சது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தெளிவு ஒரு தேவ பிள்ளைக்கு நிச்சயமாய் தேவை. ஐந்தாவதாக, நம் எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். 18வது வசனத்தை பாருங்கள். பேதுருவை குறித்து என்ன சொல்லுவார்? நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறை கட்டிக் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொரு அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமாய் மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அதன் அர்த்தம் என்ன? ஃபியூச்சரை சொல்லிட்டார். இதுதான் ஃபியூச்சர். யாருக்காவது ஃபியூச்சர் தெரியணுமா? ஆமென். ஃபியூச்சர் தெரியணுமா? ஃபியூச்சர் கிட்ட வாங்க. ஜீசஸ் தான் ஃபியூச்சர். ஃபியூச்சர் தெரியணும்னா ஃபியூச்சர் கிட்ட வாங்க, லைஃப் கிட்ட வாங்க. ஜீவன் ஃபியூச்சரை சொல்லிட்டார். அந்த ஃபியூச்சர் சொன்னதுனாலதான் பேதுருவை அடுத்த நாளுக்கு தலையை வெட்டுற நிலைமையில ஜெயில போட்டதுக்கு அப்புறம் நம்மால் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எங்க பேதுருட்ட கேட்டது, என்ன கடல்ல போட்டாலும் நான் தூங்குவேன், என்ன நீ தீயில போட்டாலும் நான் தூங்குவேன். சில இருக்கிறோம்ல, அவன் எங்க போட்டாலும் நாங்க தூங்குவேன். அங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்தாலும் தூங்குவோம், செகண்ட் சர்வீஸ் வந்தாலும் தூங்குவோம், கம்யூனிட்டி சர்வீஸ்ல எடுத்துட்டே தூங்குவோம். சிலர்லாம் எழுப்புறதுக்கு பயமா இருக்கும், குளோரின்னு சொல்லி ஒரு பாத்திரத்தை தட்டி விட. அதனால பக்கத்தில் இருக்கிறவங்களை எழுப்புவேன், அவங்களை எழுப்புங்க. அவருக்கு தெரியும், என்ன தெரியும்னா, ஆமே அவர் சொல்லிட்டாரு என் ஃபியூச்சர் முதிர் வயதாகும் போது. ஆமே அப்படி பாக்குறாரு, கண்ணாடியில் பார்க்க, ஐயோ நடக்கல, இன்னும் முதிர் வயது ஆகல. ஆமே உங்க ஃபியூச்சர் தெரியணுமா? உங்க ஃபியூச்சர் தெரிஞ்சுன்னா நீங்க பயம் இல்லாம இருக்கலாம். மோசைக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சில்ல. மோசே இதுதான், இந்த இடத்துல வந்துரு, இங்கதான் உனக்கு அடக்காராதனை, நீ யோசுவாவை அனுப்பி விட்டுரு. பிஸ்கா கொடுமுடிக்கு எப்படி போனார் தெரியுமா? ஆமே நான் அதை படிக்கும்போது ஒருவேளை நானா இருந்திருந்தா, யோசுவா நீ போயிட்டு வா, அவர் கூப்பிடுறாரு, என்னன்னு போய் பாரு. எது ஓட்டம்னு தெரியணும், எது வர ஓட்டம்னு தெரியணும். என்ன சொன்ன இப்போ? எது நம்முடைய ஓட்டம்னு தெரியணும், எது வர நம்முடைய ஓட்டம். இதுவரைதான் நம்முடைய ஓட்டம் தெரிஞ்சுட்டு வைங்களேன், சந்தோஷமா போகணும். அதுக்கு மேல ஓட ட்ரை பண்ண மாட்டோம். பவுலுக்கு தெரிஞ்சதுனாலதான் நான் ஓட்டத்தை முடித்தேன். இதுக்கெல்லாம் என்ன தேவைன்னா ஆண்டவரோடு உள்ள நெருக்கம். ஆண்டவரே, அந்த நெருக்கம் எனக்கு கிருபையா தாங்கப்பா. ஜெபிக்கலாமா? இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த. ஒரு விசை கூட இந்த பல்லவியை பாடுவோம். இன்னும் கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்ச. முடிந்த அப்படியே ரெண்டு கைகளை உயர்த்தி, தகப்பனே மோடு நெருங்குகிற அனுபவத்தை எனக்கு தருவீர். நீங்க கூப்பிட்டும் பதில் கொடுக்காம இருக்கிற வாழ்க்கை போதும்பா. எத்தனை முறை என்ன கூப்பிட்டீங்கப்பா, மறு உத்தரவு கூட ரெஸ்பாண்ட் பண்ணாமலே இருந்துட்டேன்ப்பா. என்னை மன்னிப்பீராக,
என்னை மன்னிப்பீராக. எனக்கு உங்களுக்கு இடையில இருந்த தூரம் இனி வேண்டாம், கிட்ட கொண்டு வாங்க ஆண்டவரே. கிருபையாய் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி சீஷர்களை உம் மண்டையில கொண்டு வந்தது போல தூரமாயிருக்கிற எங்களை இழுத்து கொண்டு வருவீராக, இழுத்து கொண்டு வருவீராக. ஒவ்வொருவரை ஆட்கொள்ளும் ஆயத்தம் பண்ணினதை காணும்படி செய். எல்லா மகிமையும் உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே நானோ கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன்.